அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. இவர் எங்க அப்பா. ஆக்சுவலி இது சாட்சின்னு சொல்லலாம், மிராக்கல்னு சொல்லலாம். ஆக்சுவலி என் சிஸ்டர் வந்து அமெரிக்கால இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்க, 2024 ஆகஸ்ட் மாசம் சும்மா அக்காவையும் அக்கா குழந்தையும் விசிட் பண்றதுக்காக போயிருந்தாங்க. அப்ப வந்து 2-3 டேஸ்ல அப்பாவுக்கு கொஞ்சம் வாமிட்டா இருந்தது. என்னன்னா கருப்பா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லிட்டருக்கு வாமிட் எடுக்கும். பயந்துட்டு அங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் செக் பண்ணாங்க. அப்ப வந்து வயிற்றுல கட்டி இருக்கு, பயாப்சி செக் பண்ணோம், மேபி கேன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற வழி இல்லைன்னு ஆப்ரேட் பண்ணி கட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சுவலி கலிபோர்னியால இருந்து இங்க இந்தியா வரதுக்கு 22 hours ஆகும். சோ கீமோதெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்பா வீக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீமோதெரப்பி இந்தியாவில வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அதனால ஆபரேஷன் மட்டும் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டாங்க. இங்க தில்லைநகர் 4th கிராஸ்ல சில்வர் லைன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கதான் அப்பாக்கு கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். 2024 அக்டோபர்ல இருந்து 2025 மார்ச் மாசம் வரைக்கும் 6 சைக்கிள் கொடுத்தோம். கீமோதெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சோம். கீமோதெரப்பி முடிச்சுட்டு ரேடியேஷன் கொடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்பாவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் லைன்ல இருந்தாரு, அதனால அப்பாவுக்கு தெரியும். சோ எனக்கு ரேடியேஷன் வேணாம், உன்னோட ப்ராடக்ட்ஸ் எதுனாலும் கொடுமா, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டாரு. சோ அலோபதி மெடிசன் எதுவுமே எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மைலேஜ் ப்ராடக்ட் 95 இது வந்து இது என்ன பண்ணோம்னா இருந்து போன செல்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புது செல்கள் 9 லட்சம் செல்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ஜூஸ் காஃபி டீயை ஸ்கிப் பண்ணிட்டு இதை மட்டும் தான் காலையிலயும் ஈவினிங் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபீலிங் லிக்விட் இது, அதுக்கப்புறம் ஸ்பைருலினா, அப்புறம் புரோட்டீன் பவுடர், இது 4 மஸ்ட். அப்புறம் ஒவ்வொரு மாசம் ஆப்ஷன்ல இம்யூனோ3, விட்டமின் சி, டெய்லி டீடாக்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் மாத்தி ஸ்கிப் பண்ணி ஒவ்வொரு மாசம் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப வந்து அப்பா நல்லா இருக்காரு. இங்க பாருங்க, இதுலதான் ஸ்டிச்சஸ், நீங்க தான் ஆப்ரேஷன் பண்ணது. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அப்பா கிட்டத்தட்ட 56 கிலோல இருந்தாரு. ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் 50 கிலோ ஆயிட்டாரு, வந்துட்டாரு. அங்கேயே ஆப்ரேஷன் பண்ணோன்னே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணதான் ஸ்டொமக் கொஞ்சம் எலாபரேட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால ஒரேடியா ஃபுட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட்டுலையும் நம்ம ப்ராடக்ட்ஸ்லயும் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். சோ அப்பா வந்து கிட்டத்தட்ட போன மாசம்னா நான் 57 கிலோ இருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து அப்பா 59 கிலோல இருக்காரு. அதையும் உங்களுக்கு லைவா காட்டுறேன். கிலோ 60 கிலோ, கிட்டத்தட்ட அப்பா 60 கிலோல இருக்காரு. இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். கடவுள் கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த மைலேஷியல் கம்பெனி எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தாருக்காரு, நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து டீலர்ஷிப் பண்ணிட்டு இருந்தனாலதான் இப்ப என்னால எங்க அப்பாவுக்கு கொடுத்து என்னால இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னொன்னு நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பேருக்கு ஹேர் வந்து லாஸ் ஆகும். ஹேர் க்ரோத் பாருங்க, அப்பாவுக்கு ஹேர் க்ரோத்தும் சூப்பரா இருக்கும். வேற யாருக்குமே நீங்க இப்படி பாத்துருக்க மாட்டீங்க. பிஃபோரை விட இப்ப வந்து ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கு. இதோட இல்லைன்னா 95 ரிசல்ட் தான். தேங்க்யூ சோ மச். கர்த்தருக்கு கூட நன்றி, மைலேஷியல் கம்பெனிக்கும் நன்றி. நான் சர்ஜரி முடிச்சு 6 மாசத்துக்கு 2-3 மாசத்துல தான் இது கீமோதெரப்பி ஆரம்பிச்சு அது முடிகிற வரைக்கும் தான் அலோபதிக் மெடிசன் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டை தான் நான் எடுத்து இதில் தான் எனக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைச்சது. கர்த்தருக்கு ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி.